everyone, welcome to TAFI's YouTube channel, Institute of Central Examinations. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Focus 2.0 டெஸ்ட் சீரிஸ்க்கான டெஸ்ட் நம்பர் 19 ஓட ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். என்ன இருக்குன்னு பாருங்க. இது ஒரு ஃபுல் டெஸ்ட் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல select the number from the among given option that can replace the question mark in the following series. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அந்த சீரிஸ்ல நம்பரை வந்து क्वेश्चन மார்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நம்பர் யாருன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன சீரிஸ்னு பார்க்கலாமா? 300 152 80 48 40 and 52. சரி, ஓகே. என்ன ஆகுறாங்கன்னு பாருங்க. 300 152 என்ன ஆகுது? 300 என்ன பண்ண 152 ஆகும்? அதாவது பாதியா பிரிச்சாதான் ஆகும், கரெக்டா? ஸோ அப்போ டிவைட் பை 2 பண்ணால் எனக்கு 150 கிடைக்குது. அதை என்ன பண்ண 152 ஆகுது, +2 பண்ணால் ஆகுது. ஸோ ஓகே, டிவைட் பை 2 +2ன்றது இங்கே பேட்டர்னாக வைக்கிறேன். அடுத்து பாருங்க, 152 என்ன பண்ணால் 80 மாறும் அப்படின்னு பார்த்தா 152 டிவைட் பை 2 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? எனக்கு 76ன்னு கிடைக்குமா? ஸோ 76ன்னு கிடைச்சிச்சுன்னா 76 டிவைட் பை 2 என்ன பண்ணுறாங்க இங்கே +4 பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 80 என்ன பண்ண 48 கிட்ட ரீச் ஆகும். டிவைட் பை 2 என்ன பண்றாங்க? +8 பண்றாங்க. 40 +8 48. அகைன் 48 டிவைட் பை 2 பண்ணா என்ன கிடைப்பாங்க? எனக்கு 24ன்னு கிடைக்கும். 24 என்ன பண்ணா எனக்கு 40 மாறும்? +16 பண்றாங்களா? ரைட். அப்ப புரிஞ்சு போச்சு நமக்கு. டிவைட் பை 2ன்றது காமனா இருக்காங்க. பட் இந்த ப்ளஸ் பண்றோம் இல்லையா, அது டபுள் ஆகிட்டே போகுது. 2ன்றது டபுள் ஆகி 4 ஆச்சு, 4ன்றது டபுள் ஆகி 8 ஆச்சு, 8ன்றது டபுள் ஆகி என்ன ஆகுது? இங்கே 16 மாறுச்சு. அடுத்து அப்போ என்ன ஆகணும்? டிவைட் பை 2 பண்ணி +32 பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து டிவைட் பை 2 பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம +64 அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. 52 டிவைட் பை 2னா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 26ன்னு கிடைக்கும். ப்ளஸ் யார் பண்ணணும்? நம்ம 64 பண்ணணும். ஸோ 64 + 26னா எனக்கு 19 ஆன்சர் கிடைப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கோடட் பிளட் ரிலேஷன் தான். ஸோ நார்மலாக ஒரு கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? K#L. K#Lனா என்னப்பா சொல்றாங்க? எனக்கு B is son of A. நல்லா கவனமாக கவனிக்கணும். இங்கே A#Bனா B is son of A. ஓகேவா? அதாவது A#Bனா B ஏயின் மகன் தான் வந்து பின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ தெளிவாக பார்க்கணும். இதெல்லாம் ஏஇஸ்ன்னு இருக்கா? அப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா L is dash of K அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக போட்டாலே போதும். இதை நீ கவனிக்காமல் போட்டால் கடைசி வரைக்கும் ஆன்சரே வராது, மண்டே குழப்பிட்டு நிற்க வேண்டியதான். நிறைய பேர் டெஸ்ட்டில் இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் திருத்திக்கோங்க. சரியா? அப்போ K#Lனா B is son of Aனா அப்போ L is son of K. அப்போ யார் எனக்கு? L தான் யார் எனக்கு? K உடைய மகனாக இருக்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் L அண்ட் M. இப்போ அண்டுக்குலாம் காமனாக இருக்கு. L is father of Mன்னு மட்டும் பார்த்தாலே போதும். L யாரு? M-னுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. L is father of M. ஓகே, நெக்ஸ்ட் M அட்டுனா என்ன இருக்கு? ஹஸ்பண்ட். இப்போ M is husband of N. M யாரு? என்னுடைய கணவர். ஓகேவா? நெக்ஸ்ட் N #P. அகைன் ஆஷ் வந்திருக்கா? அப்புறம் என்ன பண்ணணும்? P is son of N. P யாரு? என்னுடைய சன். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க மாத்தி இந்த இடத்துல என்ன சன்னு போட்டிருந்தா என்ன ஆல்ரெடி நம்ம ஒய்ஃப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா? சப்போ ஜெண்டர் மாறுவாங்க. கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க பாருங்க. தென் ஹவ் இஸ் P ரிலேட்டட் டு K? கேக்கு P என்ன ரிலேஷன் கேட்குறாங்க? K உடைய பையன் இருக்காரு. அந்த பையனுக்கு பையனோட பையன்றது ஆன்சர் இருக்கு. ஸோ சன்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. Which of the above 4 options will come in place of the question mark? ஓகேவா? ஸோ இதில் இந்த கொஸ்டின் மார்க்குக்கு இந்த பார்ட், இது பேர் ஃபிகர் கம்ப்ளீஷன் சொல்லுவோம். இந்த ஃபிகர் கம்ப்ளீஷனுக்கு தேவைப்படுற ஃபிகர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது, அதாவது எந்த ஃபிகர் 1 2 3 4 இருக்காங்க இல்லையா, இதில் யார் அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு அந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகுன்றது தான் கொஸ்டின். நமக்கு நல்லா பாருங்க. எனக்கு இந்த ஒரு லைன் வச்சு அவ்வளோ சொல்ல முடியும். இப்படி வந்து இப்படி வரணும். அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 1 2 அவ்வளோதான். அப்போ இவனும் கிடையாது, இவனும் கிடையாது. இவங்க 2 பேர்ல என்ன வித்தியாசம் பாருங்க. எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளாரதான் என்ன வரணும்? இந்த டைமண்ட் ஷேப்ல கலர் அடிச்ச மாதிரி இருக்கா, அது வரணும். இது என்ன ஆயிடுச்சு? வெளியே வந்துச்சு. ஸோ கிடையாது. 2 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். 2ன்றது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. எஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. In a class of 41 students, 2 students named Meena and Reena 7th and 11th from the top respectively. ஓகேவா? அதாவது 41 பேர் இருக்க ஒரு ரோல, சரியா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ்ல மீனாவும் ரீனாவும் ரெஸ்பெக்டிவ்ல என்ன நடத்தணும்? மீனா வந்து 7வது இடத்துல, ரீனா வந்து 11வது இடத்துல இருக்காங்க. ஸோ 7வது இடத்துல யார் இருக்காங்க?
மீனா இருக்காங்க. 11வது இடத்துல யார் இருக்காங்க? ரீனா இருக்காங்க. இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஆர் தி ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் ஃப்ரம் தி பாட்டம் இன் தி கிளாஸ்? அவங்களுடைய பாட்டம்லேருந்து இருக்க பொசிஷன் என்ன, 2 பேருக்கும் ரெஸ்பெக்டிவ்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யார் கண்டுபிடிக்கணும்? மீனா கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு டோட்டல் தெரியும், ஒரு பொசிஷன் தெரியும்னா பொசிஷன் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது, ஷார்ட்கட் தான். இப்படி ஏறி வருவோமா, மைனஸ் பண்ணி பிளைண்டாக சொன்னால் கண்டிப்பாக தப்பு. ஒரு ஸ்டெப் எகிரி போகிற மாதிரி இருக்கும், ஜம்ப் ஆகி. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ 41 மைனஸ் 7 எனக்கு என்ன கிடச்சிருப்பாங்க? எனக்கு 34 + 1 is 35. 35 தான் யார்? எனக்கு மீனாவுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்து இருப்பாங்க அவங்க. அடுத்து ரீனாவோட கண்டுபிடிக்க போகிறோம். 41 மைனஸ் 11 என்ன கிடச்சிருப்பாங்க? எனக்கு 30 + 1 பண்ணால் 31. அப்போ 35 31ன்றதா எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? Select the option that is related to the 5th number in the same way the second number is related to the first number. Okay, analogy தான். 13 28 ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு. அதே மாதிரி 15 30 ஒரு வகையில் தொடர்புல இருக்கு. சேம் 20க்கு யார் தொடர்பு இருப்பான்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். என்னன்னு பாருங்க, 13க்கும் 28க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. 15 முடிஞ்சு போச்சு. 15க்கும் 30க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 15. அப்போ எல்லாமே ஈக்குவல் என்ன ஆகுறாங்க? +15 ஆகுறாங்க. 20 + 15 ஆன்சர் கிடைக்கும் 35. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கோடிங் டிகோடிங். நைட் இஸ் ரிட்டன் as, நைட் என்னன்னு சொல்லி கோட் பண்றாங்க அப்படின்னா PMRTSG. ரொம்ப ஈஸி, பார்த்தாலே சொல்லலாம் இல்லையா? KP ஆப்போசிட், NMM ஆப்போசிட், TG, HS, GT, IR எல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்ஸை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ல யார் இருக்கான்னு பாருங்க. எனக்கு கொஸ்டின்ல டீசென்ட்டுக்கான கோடு கேட்குறாங்க. டிக்கு ஆப்போசிட் என்ன? W, டார்க் அண்ட் ஒயிட் சொல்லி கொடுத்தோமா? ஷார்ட்ஸ்ல பாருங்க போயிட்டு. TG, ஓகே, NEV. ஸோ VMGன்ற இருக்க மாதிரி ஆன்சர் எங்க பார்த்தா 2 ஆன்சர் இருக்கு. VMG. இதுல WV, WX இருக்காங்க. செகண்ட் லெட்டர் பார்த்துறோமா? க்கு ஆப்போசிட் என்ன? WV அப்படின்றது தான் ஸ்டார்டிங்ல இருக்க போது. WV, VMGன்னு இருக்க ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்போசிட்ஸ்லாம் மறக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 1 ஷார்ட் 1 மார்க் சீரீஸில் ஒரு ஷார்ட் இதுக்காகவே போட்டிருக்கோம், ஆப்போசிட் பேஸ் பண்ணி. கீழே நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்க சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க சொல்கிறேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 என்ன இருக்குது அப்படின்னா, ஃபிகர் சீரிஸ். என்ன ஃபிகர் சீரிஸ்? இது வேறு ஏபிசிடி மாதிரி எல்கேலாம் இருக்கேன்னா ட்ராக் பண்ண தான் போகிறோம். ட்ராக் பண்ணி நம்மளால் அழகாக ஆன்சர் சொல்ல முடியும். பாருங்க, இந்த ஏஆர் என்ன இருக்கு? இப்படி ரிவர்ஸ்ல, அதாவது இங்கே வந்துருச்சு, ஏ இங்கே வந்துச்சு, ஆர் இங்கே போயிடுச்சு. கரெக்டா? திரும்ப கீழே இறங்கி இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வந்திருக்காங்க. அப்போ எங்க இருக்கும் லாஸ்டா? இங்கே ஏ, இங்கே ஆர். அந்த மாதிரி ஆன்சர் எடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஏஆர். ஸோ இவங்க மட்டும் தப்பா இருக்காங்க, இவங்களை தூக்கியாச்சு. அடுத்து எல்கே பார்த்துறோமா? எல்கே என்ன ஆகுறாங்க? இப்படி மேலே ஏறிட்டே போறாங்க. கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்திருந்தா இங்கே எல், இங்கே கே வந்திருக்கும். ஸோ மேலே டாப் கார்னர் எல்கே இருக்கிறது தப்பு. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. I stands for plus, J stands for multiplication, K stands for something else. ஓகேவா? இது மாதிரி கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன பண்ண போறோம்? இதுல சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலே போதும். 38 ஐன்னு இருக்கு. ஐனா எனக்கு பிளஸ் பிராக்கெட்ல 3J4 இருக்கு. ஜேனா மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 4s. நெக்ஸ்ட் எல்னா எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? L stands for minus 16 divided by 2. நெக்ஸ்ட் ஐனா எனக்கு ஆல்ரெடி பார்த்ததா ப்ளஸ் 11. ஸோ இதை சால்வ் பண்ண முடிஞ்ச ஆன்சர் 3 4s are 12. 12 plus 38 எவ்வளோ? எனக்கு 60. 12 plus 38 50 கிடைச்சிருக்கும் எனக்கு. 50 minus 16 divided by 2 is 8 plus 11. ஸோ 50 minus 8 is 42 plus 53 அப்படின்னு கிடைச்சிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. லெட்டர் சீரிஸ். அழகாக இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ், அதாவது போகும்போது இதுலேருந்து போனால் இது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சாலே போதும். நீ ஏபிசிடி எழுதி கையை வச்சு போட்டு கூட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் இதுக்கு 1 நிமிஷம் எடுத்துப்பீங்க. அது நல்லா வேண்டாம். ஓகேவா? ஸோ பிலேருந்து டி என்ன ஆகுது? 2 4 + 2, டி 4 6 + 2, எஃப் 6 8 + 2. அப்போ ஹெச்லேருந்து +2 பண்ணணும். எனக்கு ஜேல தான் ஆன்சர் இருக்க போகுது. ஜேல ஆன்சர் இருக்கும்போது எத்தனை ஆப்ஷன் இங்கே இருக்குது? ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இதுக்கு மேலே அதை செக் பண்ணவே வேண்டாம். சரியா? இன்கேஸ் நீங்கள் ஏதாவது லாஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, நான் ஆப்ஷனை சூஸ் பார்த்து பண்ணுறேன். எல்லாமே
லெட்டர்ஸும் என்னவா இருக்கு யூனிக்காக தானே இருக்கு. அப்போ லாஸ்ட் லெட்டர் சூஸ் பண்ணி தான் போட்டிருக்கலாம். ABC ஒன்று விட்டு வந்திருக்கா +2, CE +2, EG +2, Gல இருந்து +2 பண்ணா ஐல முடிகிற ஆன்சர் ஒன்று தான் இருக்காங்க. ஓகேவா? Question number 10 பாருங்க. Family has 6 members: Lisa, Pihu, Kugu, Diva, Sarah and Tina. Lisa is the son-in-law of Diva. இப்போ இந்த லிசான்றவங்க யாருன்னா திவாவோட மருமகன் சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், மருமகனா இருக்குன்னா அப்ப அவங்க யாரா இருப்பாங்க? லிசான்றவங்க திவாக்கு மருமகன்னா அப்ப திவா ஒரு பொண்ணு இருக்கணும் இல்லையா? அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் தான் யாரா இருக்க முடியாங்க? இந்த லிசாவா இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பிஹு இஸ் அன்மேரிட் ஹேஸ் அ சிஸ்டர். ஓகேவா? பிஹு வந்து கல்யாணம் ஆகாம இருக்காரு, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்குன்னு சொல்றாங்க. பிஹு வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு நபரு, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ பிஹு பொண்ணா பையனான்றதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே இருக்க எல்லா நேம்ஸுமே பார்க்கறதுக்கு பொண்ணு பேர் மாதிரியே இருக்குது, பையன் பேர் மாதிரியே இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஜெண்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சாரா ஹேஸ் 2 daughters. சாராக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? 2 பொண்ணு இருக்காங்க. இப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அதாவது டாட்டர் 1 இருக்காங்க, என் டாட்டர் 2 இருக்காங்க. அப்போ 2 பேரும் சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. சாராக்கு 2 daughters அப்படின்னு சொல்லியாச்சு. குஹு இஸ் தி ஒன்லி சைல்ட் ஆஃப் டீனா. டீனாக்கு ஒரே மகன் தான் யாரு? குழந்தை தான் யாருன்னு சொல்றாங்க? குஹு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. இப்போதான் நம்ம லிங்கே பண்ண போறோம். என்னன்னு பாருங்களேன், திவா இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் குஹு. ஆல்ரெடி இந்த திவா இருக்காங்க இல்லையா, இவங்க யாருன்னா கிராண்ட் மதரா யாருக்கு? குஹுக்கு. அப்போ இந்த லிசாவுக்கு பிறந்த குழந்தையா தான் இருக்கும் குஹு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா? இப்போ லிங்க் பண்ணலாமா? குஹுவோட பேரண்ட் ஆல்ரெடி யார் இருக்காங்க? டீனா இருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து லிங்க் பண்ண போகிறது, both the grandparents and parents of Kuhu are alive. குஹுவோட பேரண்ட்ஸ் அலைவா இருக்காங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நான் போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த லிங்க் பண்ண போகிறோம். 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்களா? அந்த சிஸ்டர் யாராக இருக்க முடியும்? டீனாவுடைய சிஸ்டராக இருக்க முடியும். இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள், யார்? பிஹு. இந்த பிஹுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே லிங்க் பண்ணுறேன். மேலே இந்த திவாக்கு ஹஸ்பண்டாக யாராக இருக்க முடியுமா? இல்லை சாராவாக இருக்க முடியும். சரியா? எல்லாம் பண்ணிடலாம். இந்த லிங்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக பண்ணாலே போதுமானது. ஹவ் இஸ் பிஹு ரிலேட்டட் டு குஹு? பிஹு ரிலேட்டட் டு குஹுனா குஹுவுடைய மதருடைய சிஸ்டர். மாம் சிஸ்டர் எனக்கு என்ன வேணும்? ஆண்ட்னு சொல்லுவோமா? ஸோ சிம்பிளாக ஆப்ஷன் ஏ, அத்தை இஸ் ரைட் ஆன்சர். சித்தி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஆண்ட்டு தான் நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். மெட்டர்னல் ஆண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ABCDEFG are sitting on the circular table facing the center. ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? சர்க்குலர் டேபிள் உட்காந்துட்டு ஃபேஸிங் டு தி சென்டர் சொல்கிறாங்க. இது எதுக்காக? லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. சரி, ஓகே. D sits to the immediate right of B. பிக்கு உடனடியாக வலதுபுறத்தில் D இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒன்லி 3 people sit between D and DE when counted from the left of D. டியினுடைய இடதுபுறத்துலேருந்து பார்க்குறப்ப 3 பேர் தான் இருக்காங்க. யாருக்கும்? டிக்கும் ஈக்கும் நடுவில். அப்போ டிக்கு இடதுபுறம் எது? 1 2 3 பேர் விட்டுட்டு எனக்கு இ உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகே, ஒன்லி 3 people sit between B and C. பிக்கும் சிக்கும் இடையில 3 பேருன்னா எனக்கு இந்த பக்கம் பாருங்களேன், 1 2 3 விட்டு போன இடம் இருக்கா? இல்லை. அப்போ லெஃப்ட் சைடில் தான் வருவாங்க. 1 2 3க்கு அப்புறம் இங்கே சி வந்துடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்லி F sits to the immediate right of A. ஓகே, F sits to the immediate right of A. ஏக்கு உடனடியாக பக்கத்தில் ரைட் சைடில் யார் இருக்காங்க? F இருக்காங்க. 2 பேர் ஒட்டி போகிற மாதிரி இடம் எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ ஏக்கு வலது புறத்தில் எஃப் இருக்காங்க. சரியா? பேலன்ஸ் அங்கே யார் வரப்போங்க? கொஸ்டினில் கேட்டால் போட்டுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஜி தான் இங்கே வர போகிறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி? ஏக்கும் பிக்கும் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? when counted from the left of A உடைய இடதுபுறம் சொல்லியாச்சு. அப்போ ஏக்கு இடதுபுறம் இது 1 2 3 4. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் டி 4, 4 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. இந்த டிக்ஷனரி ஆர்டர் தான். ஓகேவா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா ஆன்சரும் சியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, செகண்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே ஐ தான் இருக்குது. அப்போ தேர்ட் லெட்டருக்கு டேரெக்டாக போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு 2 இருக்குது, 4 இருக்குது. ஆப்ஷன்ஸ் வச்சு தான் போட போகிறோம். சூப்பராக. ஓகேவா? 2 இருக்காங்க, 4 இருக்காங்க. 2 ஃபர்ஸ்ட் வருமா, 4 ஃபர்ஸ்ட் வருவான்? ஃபர்ஸ்ட் அதை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஈஸியாக இருக்கும். 2 4 பாருங்கள், CIR இருக்குது, CIN இருக்குது. N ஃபர்ஸ்ட் வருமா, 2 R ஃபர்ஸ்ட் வருமா? என்ன தானே வரும். அப்போ 2ல் ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் வரப்போகிறதுல 4 தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் 4 5 4 2 4 2 இருக்குது. 4 5 வருமா, 4 2 வருமா பார்க்க போகிறோம். 2வையும் 5வையும் மட்டும் கம்பேர் பண்ண போகிறேன். CIRC இருக்குது, CIRC இருக்குது, U இருக்குது, U இருக்குது, L இருக்காங்க, I இருக்காங்க. L ஃபர்ஸ்ட் வருமா, I ஃபர்ஸ்ட் வருமா?
ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 4-2 ஆன்சர் தான் வரும். 4-5 வரமாட்டாங்க. சிஏ தூக்கிடுவேன். இப்போ ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. 1-5 இருக்கு, 5-1 இருக்கு. 1 ஃபர்ஸ்ட் வருமா 5 ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்த்தா முடிஞ்சிருச்சா? 1ம் 5ம் பாருங்க. சர்க்குலேட் சர்க்குலர் எல் வரைக்கும் எல்ஏ வரைக்கும் சேமா இருக்கு. ஆர் ஃபர்ஸ்ட் வருமா டி ஃபர்ஸ்ட் வருமா? ஆர் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ 5-1 இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ சூப்பராக ஆப்ஷன் வச்சே போட முடியும். இதில் உட்காந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. மினிமமாக இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போடுறதுனால டைம் ஆயிருக்கும். சரியா? நீங்கள் யோசிச்சு ஆப்ஷன் மேட் பண்ணி போனால் மேக்ஸிமம் 10 to 15 செகண்ட்ஸ் முடிச்சிடும். ஓகே, எக்ஸ்டர்னல் டைமிங் வேறு நம்மளுக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குரூப் டி இல்லை நம்மளுக்கு ரயில்வேஸில் மற்ற எக்ஸாம்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவே அதிகமாக தான் இருக்குது. வந்துச்சுனாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஓகே, இல்லையாவும் இந்த ரீசனிங்கை ஒரு 30 கொஸ்டினை 15 செகண்ட்ஸ் 15 நிமிஷத்தில் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, வேர்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை ஒன் செட் ஆஃப். ஓகே, இது எப்படின்னா அந்த மேட்ரிக்ஸஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் புதுசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற அவங்க மேலே டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ரோஸை வச்சு ஃபஸ்ட்டும், ரோஸ்னால் இது எனக்கு இது ரோஸ், இது காலம்ஸ். ரோஸோட வேல்யூ ஃபஸ்ட்டும் காலமோட வேல்யூ செகண்டும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்ன எடுக்கிறேன்னா எஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எஃப் எப்படி டினோட் பண்ணுவேன்? 0-1 டினோட் பண்ணுவேன். வேறு எங்கே எஃப் இருக்கா? ஸோ வேறு எங்கன்னா எஃப் இருந்தால் ஸோ அவனையும் அதே மாதிரி தான் அது டினோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதே மாதிரி ஒரே லெட்டர்ஸ் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆயிரும். அப்போ நிறைய கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுமா? ஆப்ஷனில் யார் இருக்காங்களோ அவரை தான் சூஸ் பண்ணணும். டை என்ற வார்த்தைக்கு, அதாவது டிஐஇ என்ற வார்த்தைக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அழகா ஆப்ஷன் வச்சு போடலாம், இல்லை அதுக்கான டிக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லா செட்டையும் எடுத்து வச்சுட்டு போடலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? 41 பாருங்க. 4-1 எங்கே இருக்குது? 4 எங்கே இருக்கா? 4ல் இருக்காங்க. D1 அப்போ டி கரெக்டாக இருக்குது. சரி, 4-1 கரெக்டாக இருக்குது. 8-6 எங்கே இருக்குது? 8-6 ஐ கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்க 0-3 0-3ல யார் இருக்கா? ஜி இருக்குது. 0-2 தான் இ. எனக்கு 0-3ல யார் இருக்கா? ஜி இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. 8-7 நெக்ஸ்ட் பாருங்க. ஆப்ஷன் பி 8-7 டி கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் 9-7 யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஸோ பியும் கிடையாது. 3-4ல யார் இருக்கா? டி இருக்கு. நெக்ஸ்ட் 1-2ல யார் இருக்கா? 1-2ல ஐ இருக்கு. நெக்ஸ்ட் 8-8ல யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு இ வரணும். டியும் தப்பு. கான்ஃபிடென்ட்டாக 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் டி தான் ஆன்சர் நம்மளால சொல்ல முடியும். அப்போ டியை செக் பண்ணி பாருங்க. வேணா 5-8ன்னு சொல்கிறோம். 5-8 எங்கே இருக்குது? 5-8 ஓகேவா? 5-8 டி. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது? 2-4 எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. 2-4 ஐ. நெக்ஸ்ட் 4-2 என்ன இருக்கு? இ இருக்கா? கான்செப்ட் புரியுதா கைஸ்? இது 4 இது 2ல இங்கே இருக்காங்க இ. அந்த கான்செப்ட் தான். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இதே மாதிரி கொஸ்டின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதே கூட திரும்ப ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். ரைட்? ஸோ கிளாசிஃபிகேஷன் கிளாஸ்ல இருந்து போமா. NOGH அப்படியே வந்திருக்கா? நீ ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தாலும் ஓகே தான். இது ஈஸியாக இருக்கும். கே ஓகேவா? LK ஓகே, KLRS. நெக்ஸ்ட்டு JKCD, அதாவது GHNO வந்த மாதிரி CDJK வந்துருக்கு. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு? ZYன்னு வந்துருக்கு. எனக்கு என்ன ஆரணும்? இங்கே ZAன்னு வந்திருக்கும், இல்லை YZன்னு வந்தாலும் கரெக்டு தான். ஸோ இங்கே தப்பாயிட்டாங்க. இல்லை இதை வச்சு பார்க்கலனாலும் CD இருக்கா? அப்போ என்ன வந்திருக்கணும்? இங்கே VWன்னு வந்திருக்கணும். ரிவர்ஸில் போயிடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 15th பாருங்க. சிலாஜிசம். ஆல் செரி ஆர் பிங்க். எல்லா செரியுமே என்னன்னு சொல்றாங்க? எனக்கு பிங்க் அப்படின்னு சொல்றோம். சம் ப்ளூ ஆர் பிங்க். சில ப்ளூ என்னவா இருக்கு? பிங்கா இருக்கு. ஸ்டேட்மெண்ட் ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான். கன்க்ளூஷன் பாருங்க. சம் ப்ளூ ஆர் நாட் செரி. நான் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? நெகட்டிவ் மேலே இல்லைனாலும் கீழே நெகட்டிவ் வந்தால் கரெக்டாக தப்பு போட்டுருங்க, தேவையில்லை. ஆல் பிங்க் ஆர் செரி. எல்லா பிங்க்குமா செரி? இல்லை, எல்லா செரியும் தான் பிங்க்கு. எனக்கு எல்லா பிங்க்கும் செரி கிடையாது. சம் பிங்க் ஆர் செரி தான் கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன்று தப்பு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே சம் பிங்க் ஆர் செரின்னு தேர்ட் கன்க்ளூஷன் இருக்கு. பிங்க்ல சில பிளேஸ் செரி ஆக்குபை பண்ணியிருக்கு. எஸ் கரெக்ட். சம் பிங்க் ஆர் செரின்றது கரெக்டான கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் 3 ஒன்லி ஃபாலோஸ் ஆப்ஷன் சி. முடிவுரை 3 மட்டுமே பின்பற்றப்படுகிறது.
16th பாருங்க 49 symbol 7 symbol equal to 14 சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸா இருக்கலாம்? 49 7 என்ன பண்ணா 49 டிவைட் பை 7 பண்ணிக்கலாமா? பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? 7 கிடைச்சிருக்கும். அந்த 7 இந்த 7 கூட ஆட் பண்ணா 14 கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை செகண்ட் நம்பர். வர்ற ஆன்சரை தேர்ட் நம்பர் கூட ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கிறாங்க. இதான் பேட்டர்ன். அப்ப டைரக்டா போயிடுவோமா? 56 டிவைடட் பை 8 என்ன கிடைச்சிருப்பாங்க? 7. 7 plus 3 னா என்ன எனக்கு 10 முடிஞ்சு போச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ செட் அனலாஜி தான் ரொம்பவே நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இது. 79 58 என்ன ஆகுறாங்க? என்ன ஆகுதுன்னு பார்த்தா -21 ஆகுது. நெக்ஸ்ட் 58 64 என்ன ஆகுறாங்க? +4. அடுத்து இதில் செக் பண்ணால் இது கரெக்டான பாட்டா தெரிஞ்சுமா? 54 33 -21 ஓகேவா? 33 37 +4 அப்போ -21 +4ன்றது தான் எனக்கு கரெக்டான பேட்டர்ன். ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? அதே மாதிரி எந்த ஆன்சர் இருக்குன்னு ஆப்ஷன் ஏ பாருங்க. 59 அதாவது 1 மைனஸ் பண்ணால் எனக்கு 8ல் தானே முடியணும். ஸோ இதிலே தப்பாயிடுச்சு. 47 மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 11 தான் பண்ணியிருக்காங்க, 21 பண்ணல, தப்பு. 43 இங்கே 2 மைனஸ் ஆயிடுச்சு. சரியா? எனக்கு ஆன்சர் 66 - 21 45 45 + 4 49 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஐட்டம்ஸ் LZAMP are to be delivered to BCD showroom on the 5 consecutive days beginning from Monday to Friday. அதாவது மண்டேல ஸ்டார்ட் பண்ணி டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேல கான்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து இந்த பார்சல்ஸை டெலிவரி பண்ணும். அதாவது ஐட்டம்ஸை டெலிவரி பண்ணும். யாருக்குன்னா இந்த பிசிடி ஷோரூமுக்கு. ஓகேவா? ஐட்டம்ஸ் இசட் அண்ட் பி கேனாட் பி டெலிவர்ட் ஆன் கான்சிக்யூட்டிவ் டேஸ். அதாவது இசட்டும் யார் பியும் கண்டிப்பாக வந்து ஒட்டி வரவே கூடாதுன்றது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. நிச்சா? நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் எல் அண்ட் இசட் ஹாவ் டு பி டெலிவர்ட் ஆன் தி ஆல்டர்னேட் டேஸ். ஓகே, அதாவது எல் அண்ட் இசட் எப்படி இருக்கணும்னா ஒன்று விட்டு அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் எஸ் இருக்கணும். அதாவது எல்லுக்கும் இசட்டுக்கும் நடுவில் ஒரு பார்சல் டெலிவரி ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எம் அண்ட் பி கேனாட் பி டெலிவர்ட் ஆன் தி கான்சிக்யூட்டிவ் டேஸ். எம்மும் பி என்ன பண்ணக்கூடாதா? கான்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து டெலிவரி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்களா? யார்? இசட்டும் பியும். அப்போ இந்த பி வந்து எம் கூடயே இருக்கக்கூடாது, இசட் கூடயே இருக்கக்கூடாதுன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாமா ஒரு பாசிபிலிட்டி? இவர் வந்து என்ன பண்ணக்கூடாது? எம் கூட இருக்கக்கூடாதுன்னா, பி கூட இருக்கக்கூடாதுன்னா, இசட் கூட இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இவர் 2 பேரும் கேட்ட தள்ளி நடுவில் தான் மாட்டிருக்க போகிறார். சரியா? அடுத்து பாருங்க, இது பாசிபிலிட்டி தான். ரைட். எல் ஹேஸ் டு பி டெலிவர்ட் ஆன் மண்டே. எல் எப்போ டெலிவரி பண்ணியிருக்கணுமா? மண்டே டெலிவரி பண்ணிருக்கணுமா? அப்போ இப்போ நம்ம இங்கே வச்சு பாசிபிலிட்டி வராது இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்க விஷயம் தான் பண்ண போகிறோம். எல்லேருந்து ஒரு டே விட்டு யார் வரணும்? எனக்கு இசட் பார்சல் வந்திருக்கணும். இசட்டுக்கு பக்கத்தில் யார் வரக்கூடாது? எனக்கு பி வரக்கூடாது. அப்போ கண்டிப்பாக எங்கே வந்துடுவார்? பி இங்கே வந்துடுவார். பிக்கு பக்கத்தில் எம் வரக்கூடாது. ஸோ அப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஸோ எம் அண்ட் பி. அப்போ கண்டிப்பாக எம் எங்கே வந்துடுவார்? இங்கே வந்துடுவார். பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று தான். என்னது அது? இசட் ஏ அப்படின்ற பார்சல் தான் தேர்ஸ்டே. அப்போ எனக்கு கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. விச் ஐட்டம் வில் பி டெலிவரி ஆன் டியூஸ்டே? டியூஸ்டே அன்னைக்கு என்ன ஐட்டம் டெலிவரி ஆகும்? எம்ன்ற ஐட்டம் தான் டெலிவரி ஆகும் போது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 5 24 61 122 213. தி நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். நமக்கு 5 என்ன பண்ண 24 கிட்ட வச்சுக்கோம். +4 இன்ட்டு 4 + 4 இருக்கலாமா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 24 61 டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா? இல்லாட்டி +19 24 61 என்ன ஆகுறாங்க? 37 61 122 என்ன ஆகுது? 60 61 அகைன் ஒரு 61. அடுத்து 122 213 என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தா 122 213னா 78 + 13 81 91. சரி, இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தா ஒரு பேட்டர்னாக தெரியல. அப்போ வேற என்ன இருக்கலாம்? அவங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் இருக்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போம். 1937 என்ன ஆகுறாங்க? 1937 18 + 18 37 61 என்ன ஆகுறாங்க? 24 + 24 61 91 என்ன ஆகுறாங்க? +30. ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. 18 24 30 என்ன ஆகுதுங்க? +6 +6. அப்போ 30 + 6 போனால் என்ன கிடைச்சிருப்பாங்க? எனக்கு 36ன்னு கிடைச்சிருக்கும். 91 + 36 பண்ணால் என்ன கிடைப்பாங்க? எனக்கு 127.
ஸோ இந்த 213 ப்ளஸ் 127 பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 300 340 அப்படின்றதான் நமக்கு ஆன்சர். யா 350. ஸோ 213 127 340 அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 5 people are standing in a queue, one behind the other. The stands behind A stands behind only one person. அதாவது 5 பேர் வந்துட்டு ஒரு லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுல வந்து வச்சுப்போமா, இதுல என்ன சொல்றாங்கன்னா A stands behind only one person. அதாவது A வந்து ஒருத்தருக்கு பின்னாடி மட்டும்தான் நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஏக்கு மேல ஒருத்தர் மட்டும் தான் இருக்கணும். இப்படி பார்த்தாதான் A வந்து ஒருத்தருக்கு பின்னாடி மட்டும் நிக்கிறாரு. இது ஃப்ரண்ட், இது பேக் வச்சுட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 people stand behind B. அதாவது பிக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்கன்னா பி இங்கே நின்னா தான் 1 2 3 4 நிற்க முடியும். ஸோ பி ஆன் தி டாப். சி ஸ்டாண்ட்ஸ் அட் தி லாஸ்ட். சி எங்க இருக்காரு? லாஸ்டா இருக்காரு. அண்ட் டி ஸ்டாண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இ. டி எங்க இருக்கு? இக்கு முன்னாடி இருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாகவே அவனே முடிச்சிட்டான். ஹூ ஸ்டாண்ட்ஸ் இன் தி எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் தி கியூ? யார் மிடில் ஆஃப் தி கியூவில் இருக்காங்க? டி தான். ஸோ ஆப்ஷன் டி, ஆன்சரும் டி தான் கரெக்ட். ஓகே. 21 பாருங்க, 7 people KL, MN, OP, Q are sitting in a straight row facing north. ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. எதுக்காக நார்த்து சவுத் சொல்கிறோன்னா அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான். சரியா? நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஒன்லி 4 people are sitting to the left of P. Pக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 4 பேர் தான் இருக்காங்கன்னா 1 2 3 4 peopleஸாக என்ன இருக்கணும்? Pக்கு இடது படத்தில் இருக்கணும். P அங்கே வந்து 3 இடத்துல இருப்பார். Q is third to the left of N. Q எங்க இருக்காரு? Nக்கு லெஃப்ட் சைடில் 3ஆவது இடத்துல இருக்காராம். ஓகேவா? நெக்ஸ்ட் N is not immediate next to P. N வந்து Pக்கு பக்கத்தில் இல்லைன்னா இப்போ இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. கரெக்டா? அப்போ N இங்கே போட்டால் 1 2 3ஆவது இடத்துல Q இங்கே வருவார். N இங்கே போட்டால் 1 2 3ஆவது இடத்துல Q வருவாங்க. சரியா? ஸோ அப்போ வேற என்ன பாசிபிலிட்டி பார்ப்போம். இதுக்கு தாண்டி என்ன போட முடியாது. கரெக்டாக இப்படி இங்கே இப்போ எங்கே போட்டால் இங்கே எனக்கு சேர்ந்து வராது. இங்கே என்ன போட்டாலும் சேர்ந்து வரக்கூடாது. முடிஞ்சா அப்போ கன்ஃபார்மாக என்ன எங்கே தான் வருவார்? இங்கே தான் வருவார். 1 2 3 தேர்ட் பிளேஸில் Q வந்துடுவாங்க. நெக்ஸ்ட், M இஸ் சிட்டிங் தேர்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் L. Lக்கு லெஃப்ட் சைடில் தேர்ட் பிளேஸ்னா இங்கே பாருங்களேன், L இங்கே போட்டால் முடியுமா? முடியாது. அப்போ இங்கே தான் L போடலாம். Lக்கு லெஃப்ட் சைடில் 1 2 3 தேர்ட் பிளேஸில் யார் வருவா? M அப்படின்ற பர்சன் இருக்காரு. நெக்ஸ்ட், K இஸ் சிட்டிங் டு தி லெஃப்ட் ஆஃப் M. K எங்க இருக்காரு? Mக்கு லெஃப்ட் சைடில் இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சு. Who is sitting at the left end of the row? K is sitting to the left of M. வரிசைங்க Mக்கு இட போகிறோம், K அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த லாஸ்ட்ல யார் இருக்காருன்றது தான் கொஸ்டின். இதில் மிச்சம் யார் இருக்கா? யாருமே போடாதவங்க. ஓ தான் இருக்காரு. ஓ தான் எனக்கு ஆன்சராகவும் இருப்பார். ஆப்ஷன் சி. 22ல் பாருங்க, இந்த வேர்ட் சீரிஸ் வந்திருக்கு. அதாவது வேர்ட் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் வேர்ட் மாதிரி இருக்காது. வேர்ட் சீரிஸ் நம்ம சொல்ல முடியாது, அது லெட்டர் சீரிஸ் தான். இப்போ பாருங்களேன், எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்குது? M R N Q. லாஸ்ட் லெட்டராக யூனிக்காக இருக்கா? இப்போ லாஸ்ட் லெட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். B R H X. ஓகேவா? இப்போ இங்கேருந்து பாருங்களேன், ஈஸியாக இருக்கா? Bலேருந்து H என்ன ஆகுது? +6. Rலேருந்து X என்ன ஆகுது? +6. அப்போ Hலேருந்து +6 பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? Hோட வேல்யூ என்ன? 8 +6 பண்ணால் 14. என்னன்னு முடிகிற ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் சி. சரியா? இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாது. பிலேருந்து ஆர் எவ்வளோ? +16. ஆர்லேருந்து ஹெச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆல்டர்னேட் சீரிஸாக மாற்றிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தா எஸ் 3 இருந்திருக்கும். வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு தான் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்து செகண்ட் லெட்டர் பார்த்தா எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஆர் என் கியூ எம் யூனிக்காக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட போயிருக்கலாம். ஓகே, கோடிங் டிகோடிங் தான். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து இதுக்கு பேர் வந்துட்டு டேட்டா சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கேள்விக்கு இங்கே கொடுத்துருக்க டேட்டா வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்க ஆன்சர் பண்ணுறதுக்குன்றது தான் அதுக்கு பேர். இது நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த டேட்டா சஃபிஷியன்சி வரும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வரும், மாடர்ன் ரேங்கிங்கில் வரும், பிளட் ரிலேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி லைக் சிலாஜிசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா, போதுமானதாக இருக்கான்றது தான், டேட்டா கரெக்டாக இருக்கிறது தான் சொல்ல போகிறோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க. இஃப் லைக் குட் ஹேபிட் இஸ் கோடட் as 126, வாட் வில் பி தி கோட் ஃபார் ஹேபிட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஹேபிட்கான கோட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு இந்த டேட்டா கரெக்டானு பார்க்க போகிறோம். ஐ லவ் பிக்சர்ஸ்.
இதுலேருந்து ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா நம்ம? முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தேவையே கிடையாது நமக்கு. தாட் பிகம்ஸ் ஹேபிட். ஸோ ஹேபிட்கான கோடை தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஹேபிட் காமனாக இருக்கா? அப்போ கோடு யார் காமனாக இருக்கா? 6 காமனாக இருக்குது. எனக்கு ஹேபிட்டுக்கு கோடு என்ன? 6ன்னு என்னால் என்ன பண்ண முடியுது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே ஆன்சர் பண்ண முடியுது. அப்போ ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணணும்? 2 alone is sufficient while 1 alone is not sufficient to answer the given question. அதாவது 2 மட்டுமே எனக்கு போதுமானது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டுமே எனக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படலை அப்படின்றது தான் எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். 24 பாருங்க, டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். வெங்கட் உட் டிராவல்ஸ், ஓகேவா, வாக் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா வெஸ்ட் நோக்கி போகிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஒரு 45 டிகிரி போகிறாரு. வெஸ்ட்னா எனக்கு எந்த பக்கமாக இருக்க போகுது? இந்த லெஃப்ட் சைடாக இருக்க போகுது. சரியா? அடுத்து பாருங்க, அவர் 45 டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் திரும்புறாரு. அப்போ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கலாமா? 45 டிகிரி கிளாக் வைஸ் திரும்புறாரு. தென் என்ன பண்ணுறாரு? 180 டிகிரி கிளாக் வைஸ் போகிறார். அகெயின் 180 டிகிரி கிளாக் வைஸ் போகிறாரு. லாஸ்ட்லி ஹி டர்ன் 270 டிகிரி இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டிகிரி. போச்சு. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணி அதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுத்து யார் அதிகமாக ரொட்டேட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு லாஸ்ட் பொசிஷன் கிடைச்சிடும். 180 + 45னா 225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 270 - 225னா 45 டிகிரி கிடைக்கும். இந்த 45 டிகிரி என்ன பண்ணணும்? யார் அதிகமாக இருக்காங்க? எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகமாக இருக்காங்க. கொடுத்துருக்க வெஸ்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 45 டிகிரி திரும்பணும். இங்கேருந்து வெஸ்ட்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் திரும்பினா என்ன கிடைப்பாங்க? இந்த பக்கம். இது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, தென்மேற்கு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 25 பாருங்க, இன்இக்வாலிட்டி பர்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்கு? பி கிரேட்டர் தென் எக்ஸ். சரியா? இது நம்ம பெருசாக எழுதிப்போமா? ஒய் set equal to a less than x greater than b greater than x ன்னு கொடுத்துருக்காங்க. b ல இருந்து x க்கு டிராவல் பண்ணி போகிறோம். இங்கே சிம்பிள் என்ன பண்ணிடுச்சு? பிரேக் ஆயிடுச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. ஓகே, யார் எனக்கு கரெக்டாக இருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. எத்தனை பேருன்னு கேட்குறாங்களா? எந்த முடிவு கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ எந்த முடிவு தான் கரெக்டுன்னு சொல்ல போகிறோம். y is less than o. y is less than o னா இங்கேருந்து கண்டினியூ பண்ணி போகிறோம். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு? இங்கே ஒரு சிம்பிள் பிரேக் கிடைச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஒன்று வரமாட்டாங்க. y is less than x. y less than xன்னு சொல்கிறாங்க. எஸ், less than z, நெக்ஸ்ட் less than x. ஸோ இவன் தான் எனக்கு கரெக்டாக ஃபாலோ ஆகுறான். தேர்ட் ஒன் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஃபோர்த்து நான் செக் பண்ணி பாருங்கள். a is greater than o சொல்கிறாங்க. a is greater than o x. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு? சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. ஆன்சர் ஏ. 3 தான் எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன். வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் தி பாஸ் 2? தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இரண்டாவது மணின்னு சொல்லியிருப்போம். பாஸ் 2னா ஒன்றும் இல்லைப்பா, half past 2னா 2:30. அதாவது 2:30 மணின்றோம் இல்லையா? அதான் சொல்கிறாங்க. இதுக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கு இருக்க ஆங்கிள் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்க ஹவர்ஸை 30ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க மினிட்ஸை 11/2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சா? ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர் இருப்பாங்க. 11/2ஆல் போனால் 11 × 15 கிடச்சிருக்கும். ஸோ 15 165, 32s are 60. ஸோ 165 டிகிரி மைனஸ் 60 டிகிரி அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 105 டிகிரின்றதான் எனக்கு ஆன்சராக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. அப்போ 2:30 மணிக்கு சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும், மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ ஆங்கிள்ஸ் எனக்கு 105 டிகிரி. Question number 27 பாருங்க. In the following question find the missing number from the given series. ஓகே, இந்த கேள்வியில கொஸ்டின் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நம்பர் யாருன்னு கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் என்னமோ கண்ணாப்படம் எனக்கு யோசிக்க வேணாம், போட்டால் தெரியும் பாருங்க. +1 ஆகுதா? 68 64 என்னங்கிறாங்க, -4 ஆகுதா? 64 91 என்னங்கிறாங்க, +27. 91 75 என்ன ஆகுது, -16. 75 200 என்னங்கிறாங்க, +125. இந்த வேல்யூஸ் பார்த்தோம் ரெடியாக கிடைக்கும். என்னது 1 cube 1 square however, இது என்னது 2 square 3 cube 4 square 5 cube. அப்போ அடுத்து என்ன வரணும், 6 ஸ்கொயர் வரணும். 6 ஸ்கொயர் என்ன 36. அப்போ 200 + 36 எனக்கு சாரி 200லேருந்து இது மைனஸ் ப்ளஸ்ஸாக அடுத்து மைனஸ் ஆகிடும். 200 - 36 என்ன கிடச்சிருப்பாங்க எனக்கு 164. ஸோ ஆன்சர்
Option D is the right answer. 28th பாருங்க. In the code language, corrupt men is coded as uka. He is corrupt is coded as hu na wu. Next, she is serious is called as pona do, and she faints is called as pogu. So what is the code for serious? Serious கான கோட் கேக்குறாங்க. serious என்ற வார்த்தை எங்க இருக்கு அப்படினு பார்த்தா இங்க இருக்கு. அதாவது she is seriousல இருக்கு. அப்ப மத்ததெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறோமா? ஓகே, மத்ததெல்லாம் எனக்கு he is corrupt ன்னு இருக்கா? இந்த he isக்கும் இதுக்கும் காமனான இருக்கும் இல்லையா? அப்ப he is செகண்ட்லயும் தேர்ட்லயும் யார் காமனா பாப்போமா? who na wu இதுக்கு என்ன இருக்கு? நான் கேன்சல் ஆயிரும். அப்ப is கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஷி எங்க இருக்குன்னு பாருங்க, லாஸ்டா இருக்கு. அப்ப லாஸ்ட்டுக்கு இதுக்கு யார் காமனா இருக்கா? PO ஷி கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்ப சீரியஸ்க்கான கோட் என்ன? DU. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, DU தான் கரெக்டான ஆன்சர். 29 பாருங்க, டைஸ் என்ன கேட்குறாங்க? யூக்கான எதிர்பக்கம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் டைஸ்? இது எத்தனை பக்கம் காமனா இருக்கு? பிஎஸ் காமனா இருக்கா? இந்த மாதிரி இரண்டு பக்கம் காமனா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? எனக்கு மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் ஆப்போசிட்ஸ். அப்போ யூக்கு ஆப்போசிட் என்ன? ஆருக்கு ஆப்போசிட் என்ன? யூ. ஸோ கொஸ்டினுக்கு டி தான் ஆன்சர், ஆர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் நம்பர் 30, 401, 418, 733, 283, 902 நம்பர்ஸ் கொடுத்துறாங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, what will be the resultant if the second digit of the highest number? Second digit of the highest number யார் இதில்? 902. இது செகண்ட் டிஜிட் என்ன? 0. highest number is added to, add பண்ணணுமா யார் கூட? third digit of the lowest number யார் இதில்? 283. third digit என்ன? 3. so 0 plus 3 எனக்கு 3 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தமிழில் பாருங்க, மிக குறைந்த எண்ணின் மூன்றாவது இலக்கத்தையும், ஓகே, மிக குறைந்த எண் மேலே பாருங்க எங்க இருக்கு? மிக உயர்ந்த எண் இரண்டாவது இலக்கத்தை. மிக உயர்ந்த எண் இது இல்லை, இது எனக்கு மிக உயர்ந்த எண்ணா 902, 902. அது இரண்டாவது இலக்கம்னா 0. ஸோ அது கூட யாராக இருக்குன்னா மூன்றாவது இலக்கம். யாருடைய மூன்றாவது இலக்கம்? மிக குறைந்த எண்ணோட மூன்றாவது இலக்கம். 253 தேர்ட் டிஜிட் என்ன? 3 தான். ஸோ 0 + 3, 0 + 3 தான் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டே இருங்க. நம்ம ஷார்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம டாப் 5 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.